ஐந்தோலை பார்த்து குத்தோலை சிச்சா ஒரு கடை கேட்டால வரும் நக்கனை மட்டும் பையன் நிச்சய பிள்ளை அந்த ஓல் பட்டு அம்மா பெக்க முடியாத யாகத்த அவதி பட்டா உன்னை காலை புட்டி ஈர்த்து வெளியே போட்டான் இன்னைக்கு என்ன பார்த்து பைசு காண்ற கம்மியாட்டி நீ எங்க போகிறா நம்ம ராணியம்மா கீரா பாரு இந்த பாடி எங்க வாங்க பாட்டியா எங்க கேப்பையன் எடுத்துக்கொடுறான் இந்த கேப்பையன் எடுத்து கொடுக்க மாட்டேன்ட்டான் எங்க அரசு வாஜர்கிட்ட போய் சொன்னா கன்றாமத்துல போய் இந்த அடி புள்ள இது வந்து சரியா இருக்கும் போட்டுக்கிட்டு 32 சைச்சான் 32 சைச்சா கரெக்டா கீதா சரி இருக்கட்டும் என்னடா நான் சொல்லுறது பாட்டியா எங்க பட்டணத்துல எங்க கேப்பையன் ஒருத்தன் உங்க வீட்டுல உட்காந்துக்குன்னு எதுக்கால வீட்டுல ஒரு கேப்பையங்காரம் எந்த நேரம் பார்த்தாலும் வா காலை ஆட்டிக்கிட்டே இருக்கும் இந்த வயசான காலத்துல என்னால முடியாதுன்னா நான் வர மாட்டேன் கிடக்குறேன் இந்த கோலம் வயசு இப்படி ஆடுது அந்த சின்ன வயசுல எப்படி ஆட்டிருப்பீங்க ரெண்டு பேரும் ஐயோ அந்த கொடுமை ஏன்டா கேக்குற பையா இந்த வயசுல இந்த ஆட்டு ஆட்டுதுன்னா ஏழை வயசுல எந்த ஆட்டு ஆட்டி இருப்பீங்க எஞ்சி பாடுற நீ எப்ப சக்கரமா ஆட்டிருப்பீங்க புரிஞ்சு காலைக்கு போயிடும் எங்க நாட்டுல கையால மருத்துவம் பார்த்தனா சத்தியமா அந்த புள்ள சுத்தமா போயிடுந்தா சுத்தமா சேர்த்து விடுமா ஐயோ நான் சொல்றது கொஞ்சம் கூட உனக்கு புரியலடா பையா புரியல நான் போய் கை வச்ச அந்த குழந்தை சுத்தமா போயிடுந்தா சுத்தமா சுடுகாடு போடுமா ஐயோ நான் சொல்றது கொஞ்சம் கூட தெரியல உனக்கு சரிப்பா நான் அப்படியே எங்க நாட்டுல ரத்னாபுரத்துல வயலாசுரம் முன்னாடி என்ன ராணியம்மா மாயா மோகினி இடுப்படி பட்டுக்கிறாங்க தவியோ தவியோ தவிராங்க நான் போனா எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பாங்க இந்த பஞ்சாயத்து அவங்க தாத்தாவுக்கு எப்படி கொடுக்குறேன் அதான் கேட்கறேன் நான் கொடுக்குறேன் இல்லையா அந்த பையன் எந்த நேரம் பார்த்தாலும் கொஞ்சிக்கினே இருப்பான் எப்படி கொஞ்ச நேரம் இருப்பான் டிங்குன்னு பாரு அடிச்சு சுத்தமா சப்பி ஆகிட்டான் ஒண்ணு மேல பைபாஸ் மேல இருக்குது வானாண்டின்னு கேக்குறாளாம் பகல் காலத்துல போவாதிரி புள்ளன்னு சொன்னேன் அவன் வெறுப்பு எடுத்து போய் அறுப்பு தாங்க அதை புள்ளைய வாங்கிக்கணும் இப்ப ஐயோ ஐயோ குத்துது கொடையுது என்னடா பள்ளி காண்டோம் கை வச்சா சுத்தமா போயிடுங்க